அஸ்ஸலாமு அலைக்கும். டியூஸ்டே மினி விலாக் பார்க்கலாமா? பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி தான் சாப்பிட்டோம். இன்றைக்கி எங்கள் ஊரில் ஷட் டவுனுங்கிறதுனால நான் ஒன்றுமே பெருசாக சமைக்கவே இல்லை. என் ஹஸ்பண்ட்டை என்ன செய்யாதுன்னு கேட்டால் நான் மீல்ஸ் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரின்ட்டு ஒரு சின்ன தூக்கத்தை போட்டு நான் எழுந்திரிச்சிட்டேன். அப்புறம் மீல்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பார்த்தா மீல்ஸில் அப்பளமே இல்லை. அப்பளம் இல்லாத ஒரு மீல்ஸான்னு சொல்லிட்டு நான் போய் அப்பளத்தை பொறிச்சு சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு. என்ன தான் நான்வெஜ் சாப்பிட்டாலும் வெஜ் மீல்ஸ் சாப்பிட்ற சுகமே தனி தான். எத்தனை பேருக்கு வெஜ் மீல்ஸ் பிடிக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நாவப்பழம் வேறு வாங்கிட்டு வந்திருந்தாங்களா, உள்ளார காண்டில்லைன்னு சொல்லிட்டு வெளியவே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். சூப்பராக வெளியே காற்றடிச்சிட்டு இருந்துச்சு. அந்த காற்றுக்கு என்னென்னா அப்படி ஒரு தூக்கம் வருது. சரி, ஈவினிங் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே தூங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு காஃபியை போட்டு குடிச்சிட்டு உட்காந்துருந்தேன். சிம்பிளாக சொல்லணும்னா அன்றைக்கி நாள் பூரா எனக்கு வந்தான் சுட்டான் செத்தான் ரிப்பீட்டுங்கிற மாதிரி சாப்பிட்டேன் தூங்குனா ரிப்பீட்டு, சாப்பிட்டோம் தூங்குனா ரிப்பீட், இப்படி தான் போய்ட்டு இருந்துச்சு. சரி, நைட்டுக்கு டின்னருக்கு ஏதாவது சிம்பிளாக பண்ணிக்கலாம் சாண்ட்விச் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்குலாம் ஸ்டஃபிங் மாதிரி செஞ்சுருந்தேன். க்ரீன் சட்னி பண்ணலான்னு பார்த்தா எனக்கு கொத்தமல்லி புதினாலாம் கிடைக்கல. சரின்னு மயோனைஸ் செஞ்சுட்டு என் ஹஸ்பண்ட் சீஸ் கேட்டிருந்தாங்க, அவங்க வாங்கி கொடுத்துருந்தாங்க. அதை வச்சு சூப்பராக செஞ்சு சாப்பிட்டோம். இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு பார்க்க பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.